அது ஒன்று சதகத்துல் ஜாரியா, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தான தர்மம். இரண்டாவது பலனுள்ள கல்வியை அவன் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்தது. அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒருவன் பலன் பெற்றிருந்தால் இறைவன் அவனுக்கு அந்த கூலியை மரணத்துக்கு பிறகு கொடுப்பான். மூன்றாவது சொன்னார்கள் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள், அது அவனுடைய செல்வம். அப்படிப்பட்ட வளர்ப்பில் அந்த குழந்தையை அவன் வளர்த்து அவன் மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய தந்தையை நினைவு கூர்ந்து தன் ரப்பை அழைத்து அவன் இறைவனுக்கு முன்னால் முன்வைக்கிறானே, அந்த கோரிக்கை, அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் மிக மேலானது. இந்த உலகத்திலே சிலரை பார்க்கிறோம், என்னுடைய தந்தை எனக்கு நலவு செய்யவில்லை, என் தந்தை எனக்கு எதிராக இருக்கிறார்கள், என்னுடைய நேசத்திற்கு, என்னுடைய முறைக்கு, என் தேர்ந்தெடுப்பிற்கு அவர்கள் மாற்றமாக நடக்கிறார்கள், நான் எப்படி அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை கேட்க முடியும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றாலும், உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும், உங்களை மிகப்பெரிய அரண்மனையில் வாழ வைக்கவில்லை என்றாலும், மிகப்பெரிய வசதிகளுக்கு உங்களுடைய தந்தை உங்களை உட்படுத்தவில்லை என்றாலும், உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதுடைய காரணத்தை தேட வேண்டும் என்றால் அவர்கள் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ததற்கு இந்த உலகம் முழுக்க நீங்கள் சுஜூதில் கிடந்தாலும் ஈடாகாது. வேறு எதையும் அவர்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைக்கு, அல்லது நீங்கள் உங்களுடைய தந்தை, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள்.